ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ரேபரேலி அப்படிங்கிற பகுதியில் மெஹந்திலால் பூனம் தம்பதி தங்களோட பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிருச்சு. மெஹந்திலால் அந்த ஊரில் உள்ள தன்னோட நிலத்தில் விவசாயம் செஞ்சு தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க கொஞ்சம் வெல்த்தான ஃபேமிலி தான். அதனால வைஃப் பூனம் தன்னோட 3 பசங்களை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. தன்னோட ஃப்ரீ டைமில் கணவரோட தொழிலையும் உதவியாகவும் இருந்திருக்காங்க. பசங்க 3 பேரையும் ஸ்கூலில் படிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்க ஹையர் ஸ்டடீஸில் என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதையுமே மெஹந்திலால் நிறைவேற்றி வச்சிருக்காரு. இப்போ மெஹந்திலாலுக்கு 60 வயசாகுது. பசங்க எல்லாருமே வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் வேலைக்கு ஆள் போட்டு தன்னோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு மெஹந்திலால். அடிக்கடி தொழில் விஷயமா வெளியில் போகிறவர் சில டைம் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். அவருக்காக அவரோட ஒய்ஃபு பூனம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் நைட்டு வீட்டில் தான் சாப்பிடுவார். ஸோ கணவர் வந்த பிறகு டிஃபன் எடுத்து வச்சுட்டு தான் அவங்க தூங்க போவாங்க. இதுதான் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆகஸ்ட் 21, 2023 அன்னைக்கு ஈவினிங் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போன மெஹந்திலால் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஆகுது. பூனம் ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் வெளியூர் போனாதான் வர்றதுக்கு அடுத்த நாள் கூட ஆகும். லோக்கலில் வேலையாக போனால் நைட்டு மேக்ஸிமம் ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுவார். லேட்டானா கால் பண்ணி சொல்லுவார். இப்போ எதுவுமே இல்லைனா எங்கே போயிருப்பார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 மணி ஆகியும் அவர் வரவே இல்லை. சரி, கால் பண்ணி கேட்டு பார்க்கலான்னு நினச்சி அவரோட மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணுறாங்க. லைனு கிடைக்கவே இல்லை. நாட் ரீச்சபிள்னு தான் வருது. உடனே தன்னோட பையனான சுனில் கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. சுனிலும் தன்னோட அப்பா நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. இப்போது சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. சரி, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போன சுனில் அப்பா ரெகுலராக போகிற இடத்துக்கு எல்லாமே போய் விசாரித்து பார்க்குறாரு. ஆனால் அவங்க யாருமே இன்னைக்கு மெஹந்திலால பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அப்பா எதுவும் போயிருப்பாரோ அப்படின்னு நினச்சி அங்கேயும் போயிட்டு கேட்டு பார்க்குறாரு. ஆனால் மெஹந்திலால் பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல. தன்னோட அப்பாவை ஊர் ஃபுல்லாக தேடியும் யாருக்குமே அவரை பற்றி தெரியலையேன்னு சுனில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. மெஹந்திலாலுக்கு குடிப்பழக்கம் இருக்குது. ஒருவேளை பார்க்கு போயிட்டு குடிச்சிட்டு போதையில் அங்கேயே விழுந்து கிடப்பாரோ அப்படின்னு நினச்ச சுனில் அவங்க ஊரில் உள்ள பார்க்கு போகிறாரு. அங்கே இருந்த ஒரு சில பேர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு. அப்போ தான் இன்னைக்கு மெஹந்திலால் மது வாங்க வந்த விஷயம் தெரிய வருது. டெய்லியும் பாரில் குடிக்கிற மெஹந்திலால் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு சொல்லி பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காரு. சுனிலுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவரை இன்னைக்கு பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் யார் கூட பார்ட்டி போட போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் தேடலான்னு போகிறாங்க. ஆனால் டைமு நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகிருச்சு. இருட்டில் தேடுறது ரொம்ப கஷ்டம். காலையில் பார்க்கலான்னு சொல்லி 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பூனம் வீட்டில் கவலையாக பையனுக்காக காத்துட்ருக்காங்க. வீட்டில் அப்பாவுக்காக காத்துட்டு இருந்த அம்மா கிட்ட சுனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்க போயிருக்காரு, போதையில் வந்திருக்க மாட்டாரு, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணி பக்கமாக காட்டுப்பகுதிக்கு பாத்ரூம் போன சில பேர் அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்க்குறாங்க. ஒரு ஆண் நிர்வாணமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. இதை பார்த்த சில பேர் ஊருக்குள்ளே எல்லார்கிட்டையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி சுனிலுக்கும் தெரிய வருது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த பாடியை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா நைட் ஃபுல்லாக அவர் யாரை தேடிக்கிட்டு இருந்தாரோ அந்த பர்சன் தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அங்கே கிடக்கிறாரு. அதுவும் தன்னோட அப்பாவோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி கொலை பண்ணி இருக்கிறத பார்க்குற எந்த மகனுக்கு தான் இதை தாங்கிக்க முடியும்? தன்னோட அம்மாவுக்கும் தன்னோட அப்பா இறந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இது ஒரு கொலை அப்படிங்கிறனால போலீஸ்க்குமே கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த தகவல் கிடைச்ச ரேபரேலி போலீஸ் ஃபாரன்சிக் டீமோட ஸ்பாட்டுக்கு வர்றாங்க.
போலீஸ் பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. கிரைம் நடந்த ஸ்பாட்ல போலீஸ்க்கு எந்த தடயமுமே கிடைக்கல. அதனால ஃபேமிலி ஊரில் உள்ளவங்க கிட்ட விசாரிச்சாதான் அடுத்ததா இந்த கொலை பற்றி தெரிய வரும் அப்படின்னு நினச்ச போலீஸ் சுனில் கிட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அப்பா காணாமல் போனதுலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃபு பூனம் மற்ற 2 பசங்க கிட்டேயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவர் காணாமல் போன விஷயத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஊரில் உள்ள சில பேரும் சுனில் நேற்று நைட்டு ஃபுல்லாக தேடின விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மெஹந்திலாலோட ஃபேமிலி இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்புறம் எதுக்காக இந்த கொலைன்னு நினச்சி அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதில் அவரோட இறப்புக்கான காரணமாக சொல்லப்பட்டது மெஹந்திலாலோட கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறல்னால தான் இறந்து போயிருக்காரு. அதோட அவரோட விலா எலும்பில் முறிவு ஏற்பட்டிருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ப்ரைவேட் பார்ட்டை வெட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட உடம்புல மதுபானம் கூடவே மயக்க மருந்தும் கலந்துருந்துருக்கு. அப்போது மெஹந்திலால யாரோ பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வருது. அதோட இந்த கில்லர் மெஹந்திலாலுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு நபராக தான் இருக்கணும். ஸோ யார் அந்த கில்லர்? போலீஸ் ஊரில் உள்ள எல்லார்கிட்டையுமே இந்த இறந்து போன மெஹந்திலால் பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த 60 வயசு ஆளோட இன்னொரு கேவலமான முகம் வெளிவருது. மெஹந்திலாலோட வயலில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சோனா அப்படிங்கிற லேடி தன்னோட 14 வயசு பொண்ணோட அந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. இவங்க ஒரு விதவை. எப்படியாவது தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சவங்க மூலமாக மெஹந்திலால் கிட்ட வேலை கேட்டு போகிறாங்க. சோனாவுக்கு அப்போது 40 வயசு. கணவர் இல்லை. ஆள் பார்க்க நல்லா அழகாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்கள முதல் தடவை பார்த்தப்பயே மெஹந்திலாலுக்கு இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆம்பளை இல்லாத வீடு, ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வேலையும் கொடுக்குறாரு. சோனாவும் ஆரம்பத்தில் எல்லார் மாதிரியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மெஹந்திலால் அவங்களுக்கு மட்டும் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காரு. சோனா எதுவுமே சொல்லாமல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மெஹந்திலால் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை சோனா கிட்ட சொல்லி, உன்னையும் உன்னோட பொண்ணையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னோட ஆசைக்கு நீ ஓகே சொன்னா நீ ராணி மாதிரி இருக்கலான்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிருக்காரு. கணவர் இல்லாமல் தனிமையில் இருந்த சோனாவும் ஈஸியாக மெஹந்திலாலோட வலையில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சோனாவோட வீட்டுக்கு போன மெஹந்திலால் அவங்க கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மனைவி பசங்களை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சோனா கூட உல்லாசமாக இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் பக்கத்து ஊரில் இருந்த சோனாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த மெஹந்திலால் நம்ம ஊர்லேயே சோனாவை கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுட்டா வசதியாக இருக்குமேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் சோனாவோட சொந்தக்காரங்களுக்கு இந்த கள்ளக்காதல் விஷயம் தெரிய வருது. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறது நல்லா இல்லை, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போகும், இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த சோனா மெஹந்திலால் கிட்ட சொல்கிறாங்க. அவர் இதுதான் சரியான சான்ஸு, நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் நினச்ச நேரம் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சோனாவையும் அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு பார்த்து தங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நைட் டைமில் வெளியூர் போகிறதா சொல்லிட்டு சோனா வீட்டில் நைட்டில் ஸ்டே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. மெஹந்திலால் சோனாவோட தவறான உறவு கொஞ்ச நாள்லேயே ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பூனம் தன்னோட கணவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண வயசில் பசங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பான உறவில் இருந்தால் ஊரில் நம்ம எப்படி மரியாதையோடு வாழ முடியும், இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் மெஹந்திலால் இதை எதையுமே கேட்கவே இல்லை. இதனாலேயே அடிக்கடி பூனம் வீட்டில் சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இதை பற்றி பேசுகிறதையே பூனம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா நமக்கு பசங்க இருக்காங்க, இந்த மனுஷனை யாராலையுமே திருத்த முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கே அவங்க வந்திருக்காங்க. இந்த விஷயம் மெஹந்திலாலுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு.
சோனா கூட அவரோட கள்ளக்காதலை 5 வருஷமாக தொடர்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஊரில் உள்ளவங்க சொன்ன விஷயத்த கேட்ட போலீஸ், ஸோ கண்டிப்பாக இந்த கொலையில் சோனாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த சோனாவோட வீட்டுக்கு போய் அங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போலீஸை பார்த்ததுமே அம்மாவும் பொண்ணுமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நடந்த விசாரணையில் 60 வயசான மெஹந்திலால் எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற உண்மை வெளியே வந்திருக்கு. ஆரம்பத்தில் மெஹந்திலால் சோனா கூட பழக ஆரம்பித்தப்போ அவங்களோட 14 வயசு பொண்ணை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன், அவ கூட அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சோனாவை நம்ப வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போகிறது எதனால அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய வயசும் அப்போ இருக்கலை. இப்படியே ரொம்ப நாள் நைட் டைமில் அந்த வீட்லேயே ஸ்டே பண்ண மெஹந்திலால் சோனா கூட இருந்த உறவை தாண்டி 19 வயசான அவங்க பொண்ணு மேலே அவரோட காம பார்வை திரும்பி இருக்கு. இது ஆரம்பத்தில் சோனாவுக்கே தெரியலை. நைட்டு தூங்குறப்ப மெஹந்திலால் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் தெரியாத மாதிரி தொடுறது, கட்டி பிடிக்கிறதுன்னு சின்ன சின்ன சில்மிஷ வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு இந்த கொடூரன். அந்த பொண்ணும் இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லாமல் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினச்ச மெஹந்திலால் சரியா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நைட்டு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி தன்னோட ஆசையை தீர்த்துக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அந்த கொடூரன் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டு இனிமேலும் என்னால் இந்த டார்ச்சரை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாள் தனக்கு நடந்த இந்த கொடுமையை எல்லாத்தையுமே அவங்க அம்மா சோனா கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இதை கேட்ட சோனாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லி மகளையே அடைய துடிக்கிறானா, இவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மெஹந்திலால் கொலை பண்ணுறதுக்கான திட்டத்தையும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து போடுறாங்க. இவங்களோட பிளான் படி 19 வயசான பொண்ணு மெஹந்திலாலுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. இதை கேட்ட மெஹந்திலாலுக்கு ஒரே குஷி. நைட்டு பூனம் கிட்ட வெளியில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போய் மது பாட்டில் வாங்கிட்டு நேராக சோனா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்கே சோனா ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுருந்த மயக்க மருந்தை மெஹந்திலால் வாங்கிட்டு வந்திருந்த மதுவில் கலந்து அவருக்கு ஊற்றி கொடுத்துருக்காங்க. அவரும் இன்னைக்கு ஒரே ஜாலி தான் அப்படின்னு நினச்சி அந்த மதுவை வாங்கி குடிச்சிருக்காரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. மெஹந்திலால் கீழே விழுந்ததுமே அவரோட கழுத்தை சோனா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மெஹந்திலால் மூச்சு திணறி இறந்து போகிறாரு. மெஹந்திலால் இறந்தும் சோனாவோட ஆத்திரம் அடங்கவே இல்லை. வீட்டில் இருந்த ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து மெஹந்திலாலை பயங்கரமாக தாக்குறாங்க. என்னோட மகக்கிட்டேயே உன்னோட வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லி காய்கறி வெட்ட யூஸ் பண்ணுற கத்தியை எடுத்துகிட்டு வந்து அவரோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி வீசுகிறாங்க. அதுக்கப்புறமா மகளும் அம்மாவும் சேர்ந்து பாடியை ஒரு மூட்டை மாதிரி கட்டி நைட்டோட நைட்டாக அந்த காட்டு பகுதியிலேயே கொண்டு போய் வீசிட்டு வந்திருக்காங்க. தங்களோட வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் வந்து தூங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் சுனில் அவங்க வீட்லேயும் போய் தன்னோட அப்பா பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு சோனா அவரை நாங்கள் இன்னைக்கு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணதுக்கப்புறமா சிறையில் அடைக்கிறாங்க. இன்னும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் அம்மாவோட தகாத உறவால் பெண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு ஒரு கொலையாளியாக மாற வச்சிருக்கு. எப்போவுமே நம்ம குடும்பத்தில் தான் உண்மையான அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். தவறாக தொடங்கக்கூடிய எந்த உறவுமே தவறான ஒரு பாதையில் தான் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.